ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக எடுக்கிற மாதிரி ஒரு சூப்பர் பைக் தான் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். இது என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையம்போட ஸ்பீட் T4. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையம்ப்லே ஸ்பீடு 400 நம்ம ரிவ்யூ போட்டிருக்கோம். யாரும் அதெல்லாம் இப்போ அதை பார்க்காதவங்க யாராவது இந்த வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் தரேன், அதையும் பார்த்துட்டு வாங்க. இதுவும் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். இதோட ஃபுல் ஸ்பெக்கெல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு சூப்பராக தந்துருக்காங்க. அதுவும் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ராங்காக மெட்டல் தந்துருக்காங்க. அதுவும் ஒயிட் அண்ட் பிளாக்கோட கலர் அவைலபிளாக இருக்குது. வண்டியோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒயிட், இங்கே நம்மக்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா ஒயிட்டு. இன்னும் நம்மளுக்கு 2 கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா, பிளாக் ஒன்று இருக்குது, ரெட் ஒன்று இருக்குது. நம்ம வண்டியோட ஃப்ரண்ட் லைட்ஸ் பற்றி பார்த்தலாம். ரெட்ரோ மாடலில் நம்மளுக்கு LED லைட்டை தந்துருக்காங்க. அது உள்ளரே நம்ம பார்த்தீங்கன்னா ஷேப்போட நம்மளுக்கு DRLஸும் தந்துருக்காங்க. அப்படியே நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் நம்மளுக்கு LED தந்துருக்காங்க. கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு சஸ்பென்ஷன் தந்துருக்காங்க. இது என்ன சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தந்துருக்காங்க. பிரேக்ஸ் பற்றி பார்த்துடலாம். பிரேக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி 300 mm டிஸ்பிளேக்கு தந்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 230 mm டிஸ்பிளேக்கு தந்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் டியூவல் சேனல் ABS தந்துருக்காங்க. டோட்டலாக நம்ம டிஸ்பிளே பொறுத்து செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோலாக நம்மளுக்கு தந்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் நம்மளுக்கு இங்கேயே காட்டிடும். இது அப்படியே நம்ம ரைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போயும் என்ன கேரில் இருக்கிறோன்னு நம்ம பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஜின் ஆஃபில் இருக்கான்னு அதுவும் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணிக்கும். பெட்ரோலோட இண்டிகேட்டர் சிம்பிளும் இங்கேயே தந்துருக்காங்க. எல்லாமே இங்கே நம்ம சின்ன இல்லை எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு டிஸ்பிளே தந்துருக்காங்க. நம்மளுக்கு இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி தந்திருக்காங்க. நம்மளுக்கு சீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஏற்றிருக்காங்க இந்த சீட்டில். அதனால் நம்மளுக்கு பில்லியன் சீட்டில் உட்காரவங்களும் சரி நம்மளுக்கும் சரி சீட் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. மீதி என்ன அந்த இதோட சீட் கம்ஃபர்ட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம பார்த்தீங்கன்னா ரைட் ரிவ்யூவில் பார்க்கலாம். இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்துடலாம். இன்ஜின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 400 cc தந்திருக்காங்க. 31 PS 36 Nm டார்க்கோட அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. நமக்கு இன்ஜின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிக்விட் கூல்டு இன்ஜின் தந்திருக்காங்க. நம்மளுக்கு இந்த ஸ்பீட் T4ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீட் 400 இருக்கிற மாதிரி நம்மளுக்கு அட்ஜஸ்டபிள் கிளச்சு நம்மளுக்கு இதை கொடுக்கல. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலான லிவர்ஸ் தான் தந்திருக்காங்க. ஸ்லிப்பர் கிளச் தந்திருக்காங்க. நமக்கு ட்ரையம்போட ஸ்பீட் T4ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாஸ்ட் பைப்பும் சரி எக்ஸாஸ்டும் சரி நம்மளுக்கு அந்த ஸ்பீட் 400 கொடுத்த மாதிரி நம்மளுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நம்மளுக்கு தரல. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அயனில் தான் தந்துருக்காங்க. நமக்கு ஃபுல் பிளாக்காக தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் நம்மளுக்கு இல்லை ஃபியூச்சரில் நம்மளுக்கு ரெஸ்ட் ப்ராப்ளம் வரலாம். ட்ரையம்போட ஸ்பீட் T4ல பார்த்தீங்கன்னா டயர்ஸு இது முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேடியல் டயர்ஸ் தந்துருந்தாங்க. இதில் இப்போ நம்ம இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு MRFோட ஜாப்பர் டயர்ஸ் தந்துருக்காங்க. இந்த ட்ரையம்போட ஸ்பீட் T4ஓட ப்ரைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா 1,99,000 எக்ஸோரம் ப்ரைஸே நம்மளுக்கு தராங்க. மீதி இன்ஃபர்மேஷன் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ட்ரையம் ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் எந்த என்கொயரிஸாக இருந்தாலும் சரி இன்னும் ஏதாவது கேதர் பண்ணணும்னாலும் சரி அவங்ககிட்ட கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே மக்களே, இப்போது இந்த ட்ரையம்போட T4ஓட ரைட் ரிவ்யூ நம்ம பார்த்துடலாம். இது நம்ம இந்த ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஐடியல் சவுண்டை கேட்கலாமா? RPMோட சவுண்டும் சரி அதோட ஐடியல் சவுண்டு கேட்குறேன்னா கேளுங்க. அதோட RPM சவுண்டு நம்ம பார்த்துடலாம்.
ஆர்பிஎம் சவுண்டும் நல்லா பலமாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் 400 பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்ட் சவுண்டெல்லாம் கேட்டுச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இதோட இது கொஞ்சம் டியூன் பண்ணியிருக்காங்க இது இன்ஜினை. அதனால் நம்மளுக்கு இதோட பிளாஸ்ட் சவுண்டு அந்தளவுக்கு நம்மளுக்கு இதில் அவ்வளோ கேட்கல. ஆனால் எக்ஸாஸோட ஐடியல் சவுண்ட்லேருந்து எக்ஸாஸ் சவுண்டு எல்லாமே பலமாக இருக்குது. வாங்க ஓட்டும்போது ரிவ்யூ பார்ப்போம். நம்ம இதோட பிரேக்கிங் சிஸ்டம் ஆகட்டும், நம்ம இதோட பார்த்துடலாம். நம்ம சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா அதே நம்ம அந்த சஸ்பென்ஷனும் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்பீட் 400 கொடுத்த மாதிரி நல்லாவே இருக்குது. பிரேக்கிங் அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு பிரேக்கிங்கை பார்த்துடலாம். பிரேக்கிங் பார்த்திங்கன்னா பிரேக்கிங்கும் நல்லா இருக்குது. பிரேக்கிங் வந்து அதே ஈக்குவல் கம்பேரிட்டிவ் நல்லா இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சஸ்பென்ஷனும் அதே அளவுக்கு நம்மளுக்கு ஈக்குவலாக தந்திருக்காங்க. இல்லை ரெண்டிலும் காமன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஜினோட கெப்பாசிட்டி தான் நம்மளுக்கு மாறி இருக்குது. இன்ஜினோட கெப்பாசிட்டி அண்ட் லுக்ஸு அது மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு 3-2 ஐட்டம் சம்திங் மாறும். இதோட ஸ்பீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா நல்லா பிரேக்கிங்கும் நல்லா பிடிக்குது. இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்த வியூவர்ஸ்க்கும் சரி, நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்கள் சப்போர்ட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்டு இருந்ததுனால தான் நம்மளுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு ஹை பிராண்டான நம்ம ட்ரையம்ப் வந்து நம்ம இந்த மாதிரி எடுக்க முடிஞ்சிச்சு. உங்களோட சப்போர்ட் இன்னும் நம்மளுக்கு கொடுங்க. நம்ம இன்னும் மேலே இன்னும் ஹை-சிசி பைக்ஸ்லேருந்து எது நீங்கள்லாம் கேட்குறீங்களோ, எந்த பைக் வேணும்னு கேளுங்க, அதுவும் மறக்காமல் நான் எடுத்து தரேன். குட்டி பப்பி அப்படியே நம்ம அந்த பப்பி யார் பிடிக்குமோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பப்பீஸ் ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே மக்களே, இப்போது சேனலு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம 2K சப்ஸ்கிரைபர்ஸு. ஆனால் நம்ம இந்த மாதிரி கண்டென்ட்டெல்லாம் எடுக்க ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்மளுக்கு இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது பொறுத்து நம்மளுக்கு இன்னும் ஹை-சிசி பைக்ஸு இன்னும் நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ எல்லாமே ட்ரை பண்ணலாம். நம்ம அதுக்கான சப்போர்ட்டு நீங்கள் தான் தரணும். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தேங்க்ஸ் ஃப்ரம் ராஜு திராட்லஸ். நான் உங்கள் ராஜு. பாய் மக்களே.